இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட சங்கீதம் 34:1 ஒரு அருமையான காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம். முழுவதும் கேளுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதையா இந்த வார்த்தையை தாவீது சொல்கிறான்? அபிமெலேக்கால் துரத்தப்பட்ட பின்பு. பாருங்கள், சவுல் 3000 பலசாலிகளோடு இரவும் பகலும் துரத்தி கொண்டே இருக்கிறான். ஆகையால் இதற்கு பயந்து பக்கத்து நாட்டுக்குள்ள போயாச்சு. இப்போ அங்கே போனால் அந்த ராஜா முன்னாடி எல்லாரும் புகழ்றாங்க, இவன் தான் அடுத்த ராஜா. தாவீது கொண்டது 10,000, சவுல் கொண்டது 1000 என்று இவனை குறித்தளவு எல்லாரும் பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள் என்று சொன்ன உடனே தாவீதுக்குள்ள மரண பயம் வந்துவிட்டது. உடனே அவன் பித்தம் கொண்டது போல தாடியில் முறையா அப்படி கோலை வலிக்கி கொண்டு அப்படி விரலை வச்சு அப்படியே செவுத்த அந்த கதவை கீறிக்கிட்டு பைத்தியக்கார மாதிரி சேட்டை பண்ணிட்டு ஈகின்னு விளையாடிட்டு அப்படியே அலையிறான். ராஜாவுக்கு பயங்கர கோவம், என்னடா ஏன்டா தான் 1000 பைத்தியம் இருக்குது, நீ இன்னொரு பைத்தியத்தை கொண்டு வர, துரத்தி விடுங்கடா அப்படின்னு உடனே துரத்தி விட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியுமா? ஆனால் பாருங்க, அந்த நேரத்தில் நான் சொல்கிறான், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். காரணம் என்னன்னா, என்னை மரண கண்ணிலிருந்து தப்புவித்தார், இந்த நெருக்கத்திலிருந்து என்னை தப்புவித்தார். ஒருவேளை ராஜா சரி பைத்தியக்காரனை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா தாவீது சாப்டர் அன்னைக்கோட முடிஞ்சிருக்கும். ஆனால் பாருங்க, அன்னைக்கு ஜீவனோடு காத்தார். அதான் தாவீது சொல்கிறான் பின்னாடி, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்ட உடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அந்த இடுக்கண், கொடிய இடுக்கண்ணில் சிக்கியிருந்தான், அதிலிருந்து ஆண்டவர் அவனை மீட்டு கொண்டார். என்ன? அந்த மரண கண்ணிலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டார். அந்த ராஜா இவனை கொல்லுங்கன்னா கொண்டிருப்பாங்க, அந்த இக்கட்டிலிருந்து நீக்கி கொண்டார். அது மாத்திரம் இல்லை, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஏன் கர்த்தரை துதிப்பேன்? ஐயோ எனக்குள்ள ஒரு மரண பயம் வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் நொடி பொழுதில் அந்த பயத்தெல்லாம் என்னட்டு எடுத்து போட்டார். எனக்குள்ள ஒரு தைரியத்தை தந்துட்டாரு, ஒரு சந்தோஷம் தந்துட்டாரு. அதனால எப்பொழுதும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதுக்கு அவர் என்ன செஞ்சாரா? தன்னுடைய தூதனை அனுப்பி பாளையம் இறங்கி என்னை பாதுகாத்தாருன்னு சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில அநேக கட்டுகள் இருந்து, கண்ணிகள் இருந்து, இடுக்கண்ணில் இருந்து தப்புச்சிருக்கீங்களே, அது எப்படி தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத தேவதூதர் உங்களை தப்பு வைத்திருக்கிறார். ஐயா, கர்த்தர் நம்முடைய தூதனை அனுப்பி உங்களை அனுப்பியிருக்கிறார். இது நான் எங்கிருந்து சொல்றேன்? சங்கீதம் 34:1-10 வரை வாசிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த 3 காரியம் இருக்கிறது. ஏன் கர்த்தரை துதிக்கணும்? உங்களை இக்கட்டில இருந்து பாதுகாத்திருக்கிறார். ஏன் துதிக்கணும்? உங்களை பயத்திலிருந்து அவரை வெளியே விலக்கி காத்திருக்கிறார். ஏன் துதிக்கணும்? நம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாத்திருக்கிறார். ஏன் துதிக்கணும்? குறைவில்லாமல் நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகிய எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென்.